இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகங்களுடைய குணாதிசயங்கள், அந்த ஜாதகருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த புதன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் எப்பவுமே ஒரு நுண்ணறிவோட சாமர்த்தியமாக நடக்கக்கூடிய தன்மைகள் அந்த ஜாதகருக்கு இருக்குங்க. அப்போ இந்த புதன் வலுவாக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்போதுமே இந்த செயலை செய்தால் அதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திட்டமிட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும். ஒரு செயலை திட்டமிட்டு இதை இப்படிதான் செஞ்சா இப்படிதான் இதனுடைய ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் செய்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை, சாமர்த்தியத்தை அதிகமாக பயன்படுத்தி அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த புதன் பகவான் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த புதன் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மற்றவர்களை அந்த அளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த, நுண்ணறிவு சார்ந்த, நுட்பமான அறிவோட ஒரு சமயோஜித புத்தியோட இருக்குங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறது இந்த புத பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது இந்த பச்சுந்தி சொல்லுவாங்க பாருங்களேன், இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த புத பகவான் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கும்போது அவர்களுடைய சொற்கள், சொல் வளம் நல்லாக இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும், படைப்பாற்றல், கிரியேட்டிவ் திங்கிங்லாம் நிறையவே இருக்கும். அவருக்கு இந்த கலை உணர்வோட செயல்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள். கவிதைகள் எழுதுறது, புத்தகங்கள் எழுதுகிறது, படைப்பாற்றல் நிறைந்த ஒரு செயல்கள் எல்லாமே இந்த புதன் வலுவாக ஜாதகர்களுக்கு ஏற்படுங்க. நிறைய புக்ஸ் படிப்பாங்க, புக் ரீடிங் நிறைய இருக்கும், அந்த ஹேபிட்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நிறைய அதை ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அது இல்லை, மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. அப்போ இந்த கேள்வி அடுத்தடுத்து சென்று அவங்களுடைய சிந்தனைகள், அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களெல்லாம் எளிமையாக யாரும் ஏமாற்ற முடியாது. அப்போ இவங்க எதையுமே நம்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி கால்குலேட்டடான மைண்ட் உள்ளவங்க, அதாவது ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதுனால சில நேரங்களில் என்ன ஆயிரும்னா இவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் கணக்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கால்குலேட்டர் மைண்டு யாருக்கு இருக்குன்னா அந்த புதன் வலுவாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. இது இல்லற வாழ்க்கையில சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, கணக்கிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால இவங்க தேர்ந்தெடுக்க துறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறதுனால எதையுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விஷயங்கள்லாம் சரி பண்ணக்கூடிய துறைகள், அதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக போயிடுவாங்க, ஐடி ஃபீல்டில் போவாங்க. பேச்சாற்று நல்லா இருக்கிறதுனால இந்த பத்திரிகை சார்ந்த துறைகள், செய்தி தொடர்பு சார்ந்த துறைகள்ல, மீடியாக்கள் இருக்கிறவங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இது ஏற்படுங்க. அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அழகாக வரும். ஜோதிடத்திற்கு ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த புதன் பகவான் தான். ஜோதிடராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்துவார். போது அந்த ஜாதகருடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பூனையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதாவது பதுங்கி இருக்கும், ஆனா அதோடைய வீரியம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ புதன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எப்பவுமே ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அதே மாதிரி ஒரு பதட்டம், ஒரு தயக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். தைரியம் கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். ஆனால் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், தைரியம் கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க எதுவுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே போய் அவங்க சண்டை போடுறதோ அல்லது எதிர்க்கிறதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பவுமே சாமர்த்தியமாக அந்த சூழலை கையாளக்கூடிய ஒரு தன்மை இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்குங்க. அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பேனாவின் முனையில வச்சு அவங்களுடைய வலிமையை காமிப்பாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் டைரி எழுதுகிற பழக்கம் எல்லாமே யாருக்கு இருக்குன்னா அந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி லாயர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அட்வொகேட், லாயர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே புதன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே, பத்திரிகை சார்ந்து பத்திர பதிவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புதன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க. அப்போ அவருடைய ஜாதகத்தில் இந்த புதன் வலுவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆசிரியர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா பேச்சாற்று நல்லா இருக்கும்,
அப்போ கற்ற அறிவு, அதாவது இவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ண நினைப்பாங்க, அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் நிறைய வந்து தெரிஞ்சு வரக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஒரு இளமை தோற்றம் இருக்கும். அதாவது அவங்க வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இளமை தோற்றத்தோட ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை வந்து இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும். அதனுடைய வீட்டினுடைய வடக்கு பகுதி நல்ல நிலையில் இருக்கும். அந்த வீட்டு வடக்கு பகுதி வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். வடக்கு பார்த்து வாசல் வைக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து காரணம் யார் அப்படின்னு சொன்னா இந்த புதன் பகவான் தாங்க. நரம்பு சார்ந்த நிகழ்வுக்கு ஒரு காரத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதன் பகவான். அப்போ புதன் வலுவாக இருக்கும்போது இந்த நரம்பினுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். புதன் வலு குறையும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துவிடும். இந்த பேரலிசிஸ் வருது, நரம்பு தளர்ச்சி வருது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வலு குறையும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுத்தும். இந்த புதன் வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கு. ஏன்னா உடலில் கம்யூனிகேட் பண்ணுறது நரம்புகள் தான். அப்போ இந்த நரம்பு அப்படிங்கிற உறுப்பை நிர்ணயம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் பகவான். அப்போ இவங்க கைகளை அதிகமாக பயன்படுத்தி பண்ணக்கூடிய எல்லா வகைகளும் டைப்பிஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த நரம்புடைய கோஆர்டினேஷன்ஸ் நல்லா இருக்கும் அந்த புதன் வலுவாக இருக்கிற ஜாதகங்களுக்கு. அப்போ ஏன்னா திங்கிங் அதிகமாக இருக்கும், ஓவர் திங்க் இருக்கும். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ராடாக திங்க் பண்ணுவாங்க, நிறைய எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஒரு மாணவருடைய குவாலிட்டி வந்து இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த புதன் பகவான் வலுவாக இருக்கிறாரா இல்லையா இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அட்சரக்னபதி ஜோதிட முறையை ஒவ்வொருவரும் பண்ணீங்க. இந்த வகுப்பு சார்ந்த தகவலுக்கு கீழே கூடிய நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுடைய வகுப்பிற்கான பதிவை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கிரகத்திற்கான காரகத்தன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏபி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.